வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய இளையோர் திருவிழாவை இன்று நாசிக்கில் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வு செய்கின்றனர். அயலக தமிழர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்குகிறார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய இளையோர் திருவிழாவை இன்று நாசிக்கில் தொடங்கி வைக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை ஒட்டி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 17,840 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 21 கிலோமீட்டர் தொலைவிலான 6 வழி மேம்பாலத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். மும்பையிலிருந்து புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவுக்கான பயணத்தை எளிதாக்குவதற்கு இந்த பாலம் உதவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் நவி மும்பையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் 12,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வு செய்கின்றனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் திரு கே.பி. சிங் தலைமையிலான குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றனர். அயலக தமிழர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்குகிறார். வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் அயலக தமிழர் தின விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் இவ்விருதுகளை வழங்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்நிகழ்ச்சியில் எனது கிராமம் என்ற முன்னோடி திட்டத்தையும் திரு மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்கிடையே இந்த விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ள சிங்கப்பூர் நாட்டின் சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு சண்முகம் நேற்று முதலமைச்சரின் இல்லத்தில் சந்தித்து பேசினார். பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் முனைப்போடு அதை செய்து கொண்டிருக்கிறது. 15ஆம் தேதி அவனியாபுரத்திலையும், 16ஆம் தேதி பாலமேட்டிலையும், 17ஆம் தேதி அலங்காநல்லூர்லையும் அரசினுடைய சார்பில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து ஏறத்தாழ 12,176 காளைகளும் அதை கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் 4,514 பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த 2 ஆண்டுகளில் 18% அதிகரித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடுகள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 27 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டில் 91 முதல் 150 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 85 ரூபாயும், 151 நாட்கள் முதல் 199 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 195 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சென்னை புத்தக கண்காட்சி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இளையோர் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு பிஸ்வேஸ்வர் டுடு கூறியுள்ளார். கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்.
இதனை கருத்தில் கொண்டே இளைஞர்களின் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாகவும் திரு பிஸ்வேஸ்வர் டுடு தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் சுரேஷ் தெரிவிக்கிறார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நாள்தோறும் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திருவனைநல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களான உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம், அடல் பென்ஷன் திட்டம், முத்ரா கடன் திட்டம் ஆகிய திட்டங்கள் குறித்து மத்திய அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விளக்கமளித்தனர். தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்கள் அடங்கிய கேலண்டர் மற்றும் கையேடுகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். பொங்கல் விடுமுறைக்கு பின் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவணங்கள் பதிவுக்கு கூடுதலாக டோக்கன்கள் வழங்குமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் தட்கல் டோக்கன்களின் எண்ணிக்கை 12லிருந்து 20ஆக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான தேர்வு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. திருநெல்வேலி அண்ணா விளையாட்டரங்கில் பேட்மிண்டன் போட்டிக்கான தேர்வும், திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் மல்யுத்தத்திற்கான தேர்வும், கோயம்புத்தூர் நேரு விளையாட்டரங்கில் களரி பயட்டு போட்டிக்கான தேர்வும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் பிரதமராக அவாமி லீக் கட்சித் தலைவர் திருமதி ஷேக் ஹசீனா 5வது முறையாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். 9 பேர் பயணம் செய்த ஐநாவுக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை சோமாலியா நாட்டைச் சேர்ந்த போராளிகள் கைப்பற்றியுள்ளனர். கடல்சார் பாதுகாப்பு குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஹோமியோபதிக்கான பிராந்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா தொழிற் பொருட்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய நன்னீர் மீன் வளர்ப்பிற்கான தொட்டிகள் அமைத்திடவும், உவர்நீரில் கொடுவா மீன் வளர்ப்பிற்காக குளங்கள் அமைத்திடவும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பள்ளம்துறை மணக்குடி ஊராட்சிக்குட்பட்ட நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் பணியினை ஆட்சியர் திரு ஸ்ரீதர் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் மான் கொம்புகள் வைத்திருந்த 2 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்தது. 159 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 17.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக சிவம் துபே 60 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் இந்தூரில் நடைபெறவுள்ளது. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி தமது 2வது ஆட்டத்தில் இன்று திரிபுராவை எதிர்கொள்கிறது. அகர்தாலாவில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. துறைமுகங்களுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி வஉசி துறைமுக மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி 69-38 என்ற புள்ளி கணக்கில் ஒடிசா பாரதீப் துறைமுக அணியை வென்றது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஜி டிங் ஹே ஜியாங் யூ ரென் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிராஸ்டோ இணை ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகானிஷி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய இளையோர் திருவிழாவை இன்று நாசிக்கில் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வு செய்கின்றனர். அயலக தமிழர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்குகிறார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.